எல்லாருக்கும் இரவு வணக்கம். தோசை சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூன் போட்டுவிட்டேன். உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு, சீரகம் ஒரு அரை ஸ்பூனு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயம் நல்லா சவுந்துடும். ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் தக்காளி கூட போட்டுக்கலாம். 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ மேலேயும், 1/2 கிலோ தக்காளி, ஒரு 6 முட்டை குழம்புங்க. சூப்பராக முட்டை குழம்பு, முட்டை கிரேவி செமையாக ஈஸி மெத்தடில் டேஸ்ட்டாக சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி எல்லாம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம். நல்லா பொன்னிறமாகட்டும். இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜீரண சக்தி நைட் டைம் இல்லைங்களா, முட்டை சாப்பிட்றதுனால கட்டாயம் இஞ்சி பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பேஸ்ட் இல்லைனா கூட தட்டி போடுங்க. ஒரு பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி ஒரு பில்லு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விலாக் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் பார்க்குறவங்களும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கருவேப்பிலை 4 கிலோ போட்டுவிட்டேன். கருவேப்பிலெல்லாம் நல்ல ஜீரண சக்தி. அது எண்ணெயிலேயே கடுகு பொறிஞ்சோடனே போட்டால் எண்ணெய்லாம் தெரிச்சிது. அதனால் நான் வெங்காயம் போட்டு தான் கருவேப்பிலை போடுறது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொட்டிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கிலோ தக்காளி. தக்காளி ரொம்ப விலை குறைஞ்சிருச்சு இல்லைங்களா, 20 ரூபா கிலோ. மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு. நான் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். நைட் டைமாக இருக்குது. பச்சை மிளகா போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். உப்பு மஞ்சள்தூள் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன். நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் பயங்கரமாக இருக்குங்க, அதனால பச்சை மிளகா சேர்த்துல. அப்படியே தண்ணி விட்டு வேகும். உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா கொலன்னு வெந்துடும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு மூடி வச்சுருங்க. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது. தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்லோவாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்குங்க. ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருங்க. நல்லா வெந்துடும். அப்படியே மசிச்சு விட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறந்து பார்ப்போம் எப்படி மசிச்சு பாருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டாங்க பாருங்க. சூப்பரா. இது எனக்கு கை வந்த கலை. நல்லா மசிஞ்சிடும். உப்பு போட்டு வேக விடணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. அதே தண்ணி விட்டு வேகும் தக்காளி. இந்த மசாலாலாம் அதிலே போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு. எல்லாமே மசிஞ்சிடும் அப்படியே. நல்லா மசிட்டோம். எப்படி மசிக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நசிக்கலாம். அப்படியே கரண்டிலே சர்க்கரை பேட்டி போட்டாங்க கடன்னு. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். 1/2 கிலோ தக்காளி 1 ஸ்பூன் சர்க்கரை போடணும். இதுதான் நல்ல தக்காளி. எதுக்கு சர்க்கரை போடுறதுனா, தக்காளி பயங்கர புளிப்பாக இருக்கும். அதனால அந்த சர்க்கரை போட்டால் அந்த புளிப்பு, காரம், இனிப்பு செம்மங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. இதில் அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தேவைக்கேற்ற தண்ணி. ஏன்னா முட்டை வேகணும் இல்லைங்களா, இந்த திக்காக இருக்கிறதுல வேகாது. அப்படியே உடச்சி வேக வச்சு இதிலே போட்டு கூட கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். காப்பி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி கொதிக்கணும் நல்லா.
கொதிச்ச பின்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே மூடி வச்சு ஸ்லோ பண்ணி இறக்கி வச்சிட்டோம்னா செம்மையாக முட்டை தொக்கு ரெடி. இது நல்ல ஒரு கொதி வரணும். நல்லா கொதிச்ச உடனே முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். அகலமான பாத்திரம் வைங்க, அப்போ தான் முட்டை அப்படி அப்படியே சொலையாக நிற்கும். புளியாக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சூப்பராக இருக்குது. கொதிக்கட்டும், நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எங்கள் பெரிய மருமக முட்டை சாப்பிட மாட்டா, அவளுக்கு கொஞ்சம் தனியாக கிரேவி. ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஒரே கையில் முட்டையை உடைக்க முடியலையே. வச்சுட்டோம். அப்படி ஒரே இடத்துல ஊற்றணும். ரொம்ப ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அப்படி தள்ளி ஊற்றிங்க. எல்லாத்தையும் ஊற்றி பார்க்கலாம். ஒரு கையில் ஊற்ற முடியல. முட்டை ஊற்றி ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். ரொம்ப ஸ்லோவாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஸ்லோ பண்ணிட்டேன். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே வேகட்டும். ஸ்லோவிலே வைங்க, மூடி வச்சிடலாம். சூப்பராக முட்டை கிரேவி ரெடி. சூப்பராக முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். 8 முட்டை ஊற்றிருக்கேன். அப்படியே சொலையாக இருக்கு. அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். உடையவே உடையாது. சாதம், முட்டை கிரேவி சூப்பராக சாப்பிட்லாம். சாதம், முட்டை கிரேவி சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க.